ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை விளாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொள்ளுப்பருப்பு குழம்பு தானுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச கொள்ளுப்பருப்புங்க, சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மஞ்சள் தூள், தண்ணீர், பெருங்காயம், உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொள்ளுப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டுறலாங்க. அப்போ தான் கொள்ளுப்பருப்பு நல்லா வேகும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், வரமிளகாய் 2மே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே ஒரு 10 பல் மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, சீரகம் 2மே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமேல்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தது மட்டும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடவே வேக வச்ச கொள்ளுப்பருப்பையும் சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும். இப்போ ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல்ட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருந்த கொள்ளுப்பருப்பையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட கொள்ளுப்பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?